2030ங்க. ஏன்னா சிலபஸ் தான் பசங்க படிக்க போகிறாங்க. பசங்க தான் போய் டெஸ்ட் எழுத போகிறாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறாங்க, ப்ராஜெக்ட் பண்ண வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கரியர் க்ரோத்து ஃபாஸ்ட்டுங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் எதுலேயுமே ஒரு அட்வான்டேஜ்னு இருந்தால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் இங்கே அப்படி கிடையாது. பசங்க படிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன ட்ரெண்டாக இருக்குது, கொஞ்சம் கம்மி தான். கம்மிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, ஏன்னா இதுலேயுமே நான் ரிசர்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த ரெண்டே கையில் இதனால் போகும், அதுக்கு நம்ம படிச்சிருக்கணும்னு அந்தளவுக்கு கடைசி லேக் ஆகி தான் நிற்பாங்க மற்ற பசங்களை விட. ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்சி பெஸ்ட்டாக இல்லை இசிஇ பெஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என் பையன் 11th குரூப் எடுத்ததே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்ததே சாஃப்ட்வேர் வேலைக்கு போகணும் தான். அதை வந்து ஒரு 11th ஃபுல்லாக சிஎஸ்சிஎஸ்ன்னு இருந்தோம். 12th கிட்ட வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஈசிக்கு மாறிட்டோம். ஈசி போகலாம் செமிகண்டக்டர் பூம் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து எனக்கே ஸ்டக் ஆச்சு. அவன் இன்ட்ரெஸ்ட் விட அவனை தூக்கி நானே ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நீ ஈஸி படின்னு. அதுக்கப்புறம் தான் உட்காந்து இந்த அனலைஸ்லாம் பண்ணேன். நான் பண்ண அனலைசிஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் உங்கள் பசங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யூஸ் ஆகுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே போன வீடியோவில் நான் சிலபஸ் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அதர் ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே நான் இங்கே சிஎஸ்சி பெஸ்ட்டு இசிஇ பெஸ்ட்டுன்னு நான் வந்து எந்த இன்ஸ்டிடியூஷனும் கிடையாது. இதுக்கு வந்து நான் ரேங்கிங் பண்ணுறதுக்கு நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, சிஎஸ்சி பெஸ்ட்டாக இசிஇ பெஸ்ட்டான்னு பார்க்க போகிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு. ஒரு இண்டிவிஜுவலுக்கு சிஎஸ்சி பெஸ்ட்டாக இசிஇ பெஸ்ட்டான்னு பாருங்கள். தவிர மார்க்கெட்டில் இப்போ செமிகண்டக்டர் பூம் ஆகுது, நீ இதுக்கு போ, இது சிஎஸ்சி தான் பெஸ்ட்டு, ஏஐ வருது, இனிமேல் எல்லாமே ஏஐ தான், நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படின்னு போட்டு தள்ளாதீங்க. என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சிலபஸ் கம்பேரிசன். இப்போ நான் சொல்ல போகிற ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு 100% எடுத்துட்டிங்கன்னா நான் அந்த ஃபேக்டரை 50-50 பிரிக்கிறேன். சிலபஸை நான் 50% ஃபேக்டரை எடுத்துக்கிறேன். இப்போ சொல்ல போகிற அதர் ஃபேக்டர்ஸு 50%. நான் வந்து 50% தான் சேர்த்து. சிலபஸ் தான் பசங்க படிக்க போகிறாங்க. பசங்க தான் போய் டெஸ்ட் எழுத போகிறாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறாங்க, ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க, வேலைக்கு போக போகிறாங்க. அதில் போய் அவங்கள அப்ஸ்கில் பண்ண போகிறது பசங்க, நம்ம கிடையாது. நம்ம வீட்டில் உட்காந்து நீ இதை எடுத்துக்கோ, நீ அதை எடுத்துக்கோன்ட்டு அவங்கள வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதை விட பசங்க இன்ட்ரெஸ்ட்டை விட்டுறணும். இப்போ 12th பசங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜு அதோட சிலபஸ் பற்றி, ட்ரிபிள்இ பற்றி, மெக்கானிக்கல் பற்றி என்னென்ன சிலபஸ்ன்னு அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. ஏன் நமக்கே கேட்டால் கூட மெக்கானிக்கல் என்ன படிப்பாங்கன்னு தெரியாது, ட்ரிபிள்இயில் என்ன படிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம நல்லா ட்ரிபிள்இனா அப்படி, மெக்கானிக்கல்னால் இப்படின்ட்டு ஈஸியாக வந்து நம்ம வந்து அது வேண்டாம், இது வேண்டாம், இது பெஸ்ட்டு, அது பெஸ்ட்டுன்னு ஈஸியாக நம்ம பேசிட்டு போயிடுவோம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, சிலபஸை அஸ் அ பேரண்ட்டாக நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதை பசங்கிட்ட சொல்லுங்கள். பசங்க அதை பார்த்து அனலைஸ் பண்ணட்டும். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து டிசைட் பண்ணட்டும். ஸோ நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி உங்கள் பசங்களையும் உட்கார வச்சு இந்த வீடியோ காமிங்க. போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதில் கொஞ்சம் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த அதர் ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னு பார்ப்போம். இதில் காமனான ஃபேக்டர் பார்ப்போம். இன்ஜினியரிங்காக ஈஸியாக. ஸோ அட்வான்டேஜ் எதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை பேயிங் ஜாப் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாங்க. சாஃப்ட்வேர், ஏஐ ஜாப், அதுலேயுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ, எம்எல், சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் தான், ஹை பே. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹார்ட்வேர் பற்றி படிப்பாங்க, கம்யூனிகேஷன் பற்றி படிப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் பற்றி படிப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ்னால் அந்த சிப்ஸு, சிக்னல்ஸு, வயரு, ப்ராசஸர். இதுக்கப்புறம் மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்தியாவிலையும் வேலை பார்க்கலாம், அப்ராட்லேயும் வேலை பார்க்கலாம். இங்கே என்ன மாதிரினா இஸ்ரோ, இவ்வளோ ஒரு இன்ஸ்டியூஷன், இஸ்ரோ, டிஆர்டிஓ, செமிகண்டக்டர், டெலிகாம், எம்பெடட் சிஸ்டம், இங்கெல்லாம் ஜாப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஐடிலையும் ஒர்க் பண்ணலாம், இவங்க ஸ்டார்ட் அப்பும் பண்ணலாம், இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், இல்லை ரிமோட் ஜாப்பும் ஒர்க் பண்ணலாம். இவங்க என்னென்னா, இந்த ஈசியோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, ஈஸியும் பண்ணலாம், வேண்டாம் அப்படின்னா கோடிங் ஸ்கில் கற்றுக்கிட்டு சிஎஸ்சிக்கும் போகலாம். ஸோ ஈஸியில் சாஃப்ட்வேரும் இருக்குது, ஹார்ட்வேரும் இருக்குது. இது வந்து ஃபாஸ்டர் கெரியர் க்ரோத். ஸ்கில்லு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கெரியர் க்ரோத்து ஃபாஸ்ட்டுங்க. ஸ்கில்லு தாங்க மேட்டர். இதை விட்டுட்டு அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்க்காதீங்க. உங்கள் பசங்களுக்கு நிறைய பேர் மெக்கானிக்கல் எடுக்கிறேன்னு சொல்லலாம். அதில் அவனுக்கு நல்ல ஸ்கில் இருக்குது, நாலேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் அவன் நம்பர் 1 வருவான். இப்போ நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏதாவது அட்வான்டேஜஸ் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவ் ஃபீல்டு, இது நமக்கே தெரிஞ்சால் தான் நிறைய பேர் இப்போ இதை தான் எடுக்கிறாங்க.
எனக்கு தெரிஞ்ச கம்பெனியோட டிமாண்டுக்கு ஏற்றதை விட சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் போய் சேர்ந்துட்டு இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சேர்ந்துட்டேன்னு வைங்க, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் புதுசாக ஒரு டெக்னாலஜி வருதுன்னா 20 வருஷத்துக்கு அப்புறமும் நான் அதை புதுசாக படிக்கணும். ஸோ இங்கே நான் படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் சர்வே பண்ண முடியும். இது மோஸ்ட்லி டெஸ்க் அண்ட் ஸ்க்ரீன் ஒர்க்காக தாங்க இருக்கும். தெரிஞ்சது தான், கம்ப்யூட்டர் முன்னாடியே இல்லை லேப்டாப் முன்னாடியே உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே வந்து ஃபியூவர் கோர் ஜாப் கம்பேர்ட் டு சிஎஸ்சி. சிஎஸ்சியை கம்பேர் பண்ணுறதை விட இங்கே வந்து கோர் ஜாப் கம்மி தான் இங்கே. ஆனால் ரொம்ப கம்மிலாம் இல்லை, இருக்குது ஸ்கோப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோர் ஜாப் நீட் ஹையர் டிகிரி. நீங்கள் கோர் ஜாப்புக்கு தான் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் டிகிரி தேவை. ஸோ கம்பெனிஸ் வந்து பிடெக் பிஇ பசங்களை எடுக்கிறத விட எம்டெக் எம்எஸ் இந்த மாதிரி ஈஸிலேயே எம்டெக் பண்ண பசங்க, ஈஸிலேயே எம்எஸ் பண்ண பசங்களை தான் கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவி, மேக்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். வந்து மேக்ஸ் நாலேஜ் தேவை. அண்ட் அது ரொம்ப கான்செப்ட் டெப்த்தாக வந்து இங்கே தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா கோர் கம்பெனிஸ் ப்ரிஃபர் டாப் காலேஜ். ஸோ நீங்கள் ஈஸி எடுத்தீங்கன்னா, நீங்கள் டாப் காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஏன்னா கம்பெனி எப்பயுமே டாப் காலேஜஸ் தான் ப்ரையாரிட்டி தராங்க. நல்ல டாப்புன்னு இப்போ நான் சொல்கிறது ஐஐடி, எம்ஐடி, என்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி உள்ள அந்த டியர் 1 இதை தான் நான் சொல்கிறேன். நான் இதில் ஃபுல்லாக வந்து இனி என்ன சொல்லலாம், இதில் சாஃப்ட்வேர் படிப்பாங்க, இல்லை ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு படிப்பாங்க அப்படின்ட்டு பேசிக் இது உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2030 கம்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்காண்டி உங்களுக்கு 2 இதை நான் கம்பேர் பண்ணி வச்சுருக்கேன். 2030 எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2030 கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவங்க இப்போ இந்த 4 வருஷம் படிக்க போகிறது கடைசி வேலைக்கு போகிறதுக்காண்டி தான். ஸோ அந்த வேலைக்கு எப்போ போவாங்கன்னா 2030 தான் போவாங்க. ஸோ அப்போ அவங்க படிச்சுட்டு வெளியே வர என்ன டிமாண்ட் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது அவசியம், உங்களுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். இல்லைன்னா இவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து இப்போ இருக்கிற இந்த 26 என்ன இருக்கோ அதை வச்சுமே டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து ஏதாவது இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜாப் டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் இன் ஏஐ, கிளவுட், சைபர் செக்யூரிட்டி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், சாஃப்ட்வேர் ரோல்ஸ், ஸ்பெஷலைசேஷனில் ஹை டிமாண்ட் இருக்குங்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே ஏஐ போகணுமா, எம்எல், டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின், ஐஓடி, சிஎஸ்பிஎஸ் இதுலேயே நிறைய இருக்குது. இப்போ அது வந்து ஓகேவா இல்லை வெறும் சிஎஸ்சி ஓகேவா நான் பார்க்கணும். ஸோ அதுக்கும் நான் வந்து அனலைஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கும் வேணா சொல்லுங்கள். நான் அந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேன், வேணும்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சேலரி க்ரோத் பார்த்திங்கன்னா ஹை சேலரி, ரேப்பிட் க்ரோத், டெக் ஃபீல்டில் ரேப்பிட் க்ரோத் இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மாற்றிக்கலாம், ஃபினான்ஸ்லையும் வேலை பார்க்கலாம், அந்த ஹெல்த் கேர்லையும் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் அவுட்லுக் பை 2030, சாஃப்ட்வேர் அண்டு ஏஐ டாமினேட், இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஏஐ சிஎஸ்சி வித் ஏஐ எடுக்கலாமான்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். பார்ப்போம், அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் மெனி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இங்கே மோர் ஜாப்ஸும் இருக்குது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. இதே இசிஇ பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் டிமாண்ட் இன் செமிகண்டக்டர், ஐஓடி, 5G, 6G, ரோபோட்டிக்ஸ், எம்பெடட் சிஸ்டம். நம்ம வந்து இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க செமிகண்டக்டர், கவர்மெண்ட்டே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே நிறைய வரும், இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டரை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ் சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக பார்க்குற வேலை நிறைய இப்போ ரோபோட்ஸாக ரீப்ளேஸ் ஆக போகுது. ஹியூமன்ஸ் பண்ணுற அந்த ஒர்க்ஸ், குட்டி குட்டி ஒர்க்ஸ் எல்லாம் ரோபோட்டிக்ஸும் எடுக்க போகுது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லை அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த இசிஇ அவங்களோட இதெல்லாம் வேணுங்க. அதுக்கப்புறம் எம்பெடட் சிஸ்டம், இங்கே பே பார்த்திங்கன்னா குட் பே, இங்கேயே நல்ல பே தான் இருக்கும். க்ரோத் வந்து ஹார்ட்வேர் சிப் ஃபேக்ட்ரியில் இருக்கும். இங்கே வந்து எல்லாமே மோர் ஸ்பெஷலைஸ்டு ரோலுங்க. இங்கே ஈஸியாக வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் இண்டஸ்ட்ரி. ஃபினான்ஸ் வேணால் ஃபினான்ஸ் போகலாம், ஹெல்த் கேர் வேணால் ஹெல்த் கேர் போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஹார்டர் டு ஸ்விட்ச் ஃபீல்டு, ஏன்னா நம்ம ஸ்பெஷலைஸ்டாக படிச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் இன் சிப்ஸ், டெலிகாம், ரோபோட்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் நேச்சரோ. ஸோ அகெயின் இதில் வந்து இந்த செமிகண்டக்டரு, ரோபோட்டிக்ஸ்லாம் இது ஒரு கண்டக்டர்ஸ்லாம் ஈஸியாக கடந்து போயிடாதீங்க. இதுக்கும் ஸ்கோப் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் பசங்க யாராவது எனக்கு ரோபோட்டிக்ஸு பற்றி படிக்கணுன்னா அதெல்லாம் விட வேண்டாம், நீ ஏஐ போட்டு உட்காந்து இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் கம்பேரிசன் வந்து சிஎஸ்சி வெர்சஸ் இசிஇ இன் 2030. ஸோ எப்போயுமே ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2030 வாட் வில் இம்ப்ரூவ், ஏஐ, எம்எல், டிஎஸ்,
சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் கீப் ஆன் க்ரோயிங். அதுக்கப்புறம் தூரத்துலேயும் ரிமோட் ஒர்க்கும் பாசிபிள், குளோபல் ஜாப்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ரோல் இன் ஏஐ சிஸ்டம், க்ளவுட், ஆட்டோமேஷன், ஃபின்டெக், அது மாதிரி ஸ்கில் பேஸ்டு ஹையரிங் தான் இருக்கும். ஜோகோ ஓனரே சொன்னாங்க, டிகிரி வந்து தேவையில்லை, ஸ்கில் இருந்தால் போதும், டிகிரி டஸ் நாட் மேட்டருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கே அதான் நான் சொல்கிறேன், டிகிரி வந்து மேட்டர் கிடையாது, உங்கள் போர்ட்ஃபோலியோ தான் மேட்டர், என்ன ஸ்கில் இருக்கோ அதுதான் மேட்டர். ஸோ ஃபாஸ்டர் கெரியர் ஸ்விட்சிங், நீங்கள் மாறிக்கலாம், டெக் சைடும் போகலாம், வந்து ப்ராடக்ட் சைடும் போகலாம், வந்து ஸ்டார்ட் அப்புக்கும் போகலாம். ஸோ இது என்ன சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ட்ரீம் காம்படிஷன், நமக்கு ஏஏ காம்படிஷனாக இருக்கும். ஸோ ஏஏ என்ன பண்ணுன்னா லோ ஸ்கில் கோடிங், அந்த பேசிக் லெவல் கோடிங் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ நம்ம படிக்கும்போது இனி அட்வான்ஸாக எப்படி போகலாம் அந்த மாதிரி தான் நம்ம யோசித்து படிக்கணும். அதே மாதிரி ஆவரேஜ் டெவலப்பர்ஸ்மே ஸ்ட்ரகிள், கண்டினியூஸ் அப்ஸ்கில்லிங் இஸ் மேண்டேட்ரி, இதை நான் சொல்லிட்டேன். 50 இயர்ஸ்க்கு அப்புறமும் நீங்கள் புக் எடுத்து உட்காந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த பிளாக் செயின், ஐஓடிலாம் இப்போ தான் வந்திருக்கு. இதே மாதிரி உங்கள் பசங்க படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் சேர்ந்த 10வது வருஷம் ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி வரலாம், அதை அப்படியே அதுவும் கடந்து போயிட முடியாது, அதுக்கும் உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு ரெடினா இதை எடுங்க. ஸோ ஒன்லி டாப் 20-30 ஸ்கில்டு இன்ஜினியர் வில் கெட் ப்ரீமியம் பே. ப்ரீமியம் பேனா இப்போ சில காலத்தில் இந்த பிளேஸ்மெண்ட்டு நாங்கள் 1 crore வாங்கி கொடுத்துருக்கோம், நாங்கள் 60 lakh வாங்கி கொடுத்துருக்கோன்னு. ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் பேயில் யாருக்கு கிடைக்குன்னா ஒன்லி 20 to 30 ஸ்கில்டு இன்ஜினியர். இது உங்கள் காலேஜில் இருக்கிற 20-30% கிடையாது, ஓவராலாக சொல்கிறாங்க. ஸோ உங்களால் முடியும், படிக்க முடியும், என்னாலையும் அவ்வளோ ஸ்கில் வளர்த்துக்கிட்டு இந்த போட்டி உலகத்தில் என்னால் சர்வே பண்ண முடியுங்கிற இருந்தால் மட்டும் சிஎஸ்சி எடுங்க. அதுக்கப்புறம் ஹூ வில் வின், ஏஐ அசிஸ்டன்ட் டெவலப்பர், சிஸ்டம் திங்கர், நாட் ஜஸ்ட் கோடர்லாம் இப்போ கோடிங் பிடிக்கும்ன்ட்டு அதை விட திங்கிங், நிறைய ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங், இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவிட்டியாக கொஞ்சம் திங்க் பண்ணுறவங்க தான் இதை எடுத்து சர்வே பண்ண முடியும். ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, சிஎஸ்சிக்கு மேக்ஸ் நிறையா இருக்குங்க. மேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் இது எடுங்க, இல்லாட்டினா சிலபஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு எடுங்க. எடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை, எனக்கு ஸ்கூலில் பசங்க ஒரு மாதிரி, காலேஜில் நல்லா ஷைன் ஆகலாம். ஸோ கம்ப்ளீட்டாக எடுக்காதீங்கன்னு சொல்லலை, இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து எனக்கு வந்து டெசிஷன் எடுக்க முடியலாட்டினா சொல்லுங்கள், நான் இன்னும் நிறைய அனலைசிங் ஃபேக்டர் இருக்குது, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ போடணும் கூட போடுறேன். நெக்ஸ்ட்டு ஈசி என்னென்னா செமிகண்டக்டர், 6G, ரோபோட்டிக்ஸ் வில் பூம். அதே மாதிரி இந்தியா வந்து இது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் அப்போதே சொன்னேன், இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா வில் இன்வெஸ்ட் பிக் இன் சிப் டிசைன், ஸ்பேஸ், டிஃபென்ஸ். ஹை கோர் ஜாப் சேலரி ரொம்ப ஹை இங்கே, தோ லிமிட்டட், பட் எல்லாத்துக்கும் கிடைக்காது, லிமிட்டடாக தான் இருக்கும். விஎல்எஸ்ஐ டிமாண்ட் வில் ரைஸ், இந்த கோர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விஎல்எஸ்ஐ டிமாண்டு ரைஸ் ஆகும், ஏன்னா இந்தியா நீட்ஸ் சிப், அதனால் ரைஸ் ஆகும். இங்கே சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் ரெண்டு ரோலும் கம்பேர் பண்ணி வேலை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சேலஞ்சஸ், இந்த ஈஸி சேலஞ்சஸை கொஞ்சம் பாருங்கள். ஹை ஸ்டடி காஸ்ட், நம்ம ஆக்சுவலாக பிஇ, பிடெக், இப்போ நான் காலேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா, நான் இல்லை நீங்களும் போனீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒரு 2 lakhன்னு சொன்னாங்கன்னா அதை விட கம்மியாக ஈஸி இருக்கும். பட் நீங்கள் ஹை ஸ்டடீஸ்க்கு போகும்போது எம்எஸ், விஎல்எஸ்ஐ இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி காஸ்ட் ஹையாக இருக்கும். அதே மாதிரி டெக் இஸ் கேபிட்டல் இன்சென்டிவ், லாங் என்ட்ரி பேரியர், ஸ்கில் கேப் வித் எவால்விங் டெக்னாலஜி. இஎஸ்சியில் படித்தா யார் வின் பண்ணுவாங்கன்னா, எம்எஸ், பிஎஸ்டி டிகிரி உங்களுக்கு இருந்தால் தான் அவங்க வின் பண்ண முடியும். அதுவும் விஎல்எஸ்ஐ, எம்பெடெடில் இல்லை ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் ஸ்பெஷலைசேஷனாக இருந்தால் வின் பண்ணலாம். அதே மாதிரி இன்னோவேட்டர்ஸ் இன் சிப் டிசைன், 6G, ஐஓடி, டாப் ரேங்க்ஸ் இன் ஐஐடி, என்ஐடி, பிட்ஸ். ஸோ இப்போ இது தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் வேணும்னா சொல்லுங்கள், இன்னும் மற்ற ஃபேக்டர் வச்சு நான் சொல்கிறேன். இதிலேருந்து எதாவது டிசைட் பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எடுத்திருக்கீங்கன்னு. ஏன்னா இன்னும் குழப்பமாக இருக்க பேரண்ட்ஸ்க்கு அதை பார்த்து ஐ காட் ஐடியா, எனக்கு வந்து சிஎஸ்சி இல்லாட்டினா ஈசி இந்த மாதிரி வந்து சொன்னிங்கன்னா அவங்க அதை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்து அவங்க பசங்களுக்கு செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ திருப்பியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதில் சேருங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினா அதை பற்றி பசங்க இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ண மாட்டாங்க, நாலேஜை கெயின் பண்ண மாட்டாங்க, கடைசி லேக் ஆகி தான் நிற்பாங்க மற்ற பசங்களை விட. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் கொஞ்சம் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, இல்லை இன்னும் என்ன மாதிரி போடலாம்,
இந்த வீடியோ இதெல்லாம் நான் எப்போயோ அனலைஸ் பண்ணி நான் எப்போயோ டிசைட் பண்ணிட்டேன். அது சர்க்கிளில் யாராவது 11th இல்லை 12th படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருந்தே அந்த அவங்களுக்கு கரெக்டாக என்னது வேணும் எது தான் வேணுங்கிறது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை நோக்கி கரெக்டாக கோல் வச்சு படிப்பாங்க. வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி சொல்லணுமான்னு பாருங்கள். இல்லை மெக்கானிக்கல், சிஎஸ், இல்லாட்டினா இசி, ட்ரிபிள் இ இந்த மாதிரி வேறு ஏதாவது கோர்சஸ்க்கு வேணாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ காலேஜ் வீடியோ வருங்க. லிஸ்ட்டாக நம்ம அனலைஸ் பண்ணி போடுற வீடியோ வந்து பிளேஸ்மெண்ட் பற்றி வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நான் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணதில் எனக்கு நிறையா கிடச்சிச்சு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. பை.